அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க சென்னை கிறித்துவ கல்லூரியில் முதுகலை படித்து முடித்தேன். எனது முதுகலைக்கு ஆய்வாக எடுத்துக்கொண்டது முன்னத்தி நாவல். இந்த முன்னத்தி நாவலில் சமூக சிக்கல்கள், இதுதான் என்னுடைய ஆய்வு தலைப்பு. நான் ஆய்வாக செஞ்சது இதுதான் என்னுடைய ஆய்வு கட்டுரை. இது முழுவதும் என்னால் சொல்ல முடியாது. ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில சிக்கல்களை மட்டும் நான் எடுத்து கூற விளைகின்றேன். அதாவது முன்னத்தி நாவல் அப்படின்றதுல அருட்தந்தை எழுத்தாளர் மார்க் அவர்கள் எதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே எனக்கு முன்பு சார் அவர்கள் சொன்னார்கள், முன்னத்தி நாவலை பற்றி சொன்னார்கள். ஐரோப்பா நாட்டிலிருந்து வந்திருந்த ஜான் பாப்டிஸ்ட் திருங்கால் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழக மண்ணில் இவர் செய்த பணியை, அறப்பணியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் தான் எழுத்தாளர் மார்க்கு. முன்னத்தி அப்படின்னு சொன்னா, நிலத்தை உழும்போது பல ஏர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சேரும். எந்த ஏர் முதலில் செல்வதோ அதுதான் முன்னத்தி. அது மாதிரி ஃபாதர் திருங்கால், ஜான் பாப்டிஸ்ட் திருங்கால் அந்த மதுரை மறைபரப்பு பணித்தளத்துல முன்னத்தி ஏராக நின்று தனது பணியை செய்தவர். அவரை தொடர்ந்து வந்தவர்கள் இயேசு சபை குருக்கள். அவர்கள் அதனை தொடர்ந்து அந்த பணியை சிறப்பாக ஆற்றியிருக்கிறார்கள். கத்தோலிக்க திரு அவையால் மறக்கப்பட்ட திருங்காலின் வரலாற்றை ஆவண காப்பகங்களில் கிடைத்த தரவுகளை கொண்டு நெய்யப்பட்ட புனைவுகளற்ற ஒரு பெருங்கதை தான் இந்த முன்னத்தி நாவல். முன்னத்தி நாவல்ல ஃபாதர் திருங்கால் நிறைய பணிகளை ஆற்றியிருக்கிறாரு. விதவை பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாரு. குடிவெறி ஒழிப்பு, வழிபாட்டில் இசையை கொண்டு வந்திருக்கிறாரு. கல்வி பணியை சிறப்பாக ஆற்றியிருக்கிறாரு. மருத்துவ பணி, புதிதாக மருத்துவ பணியை தொடங்கி இருக்கிறாரு. ஏழைகள் விடுதி அப்படின்றத இவர் தான் முதல்ல கொண்டு வந்தாரு. இவர் செய்த அந்த பணிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் தான் எழுத்தாளர் மார்க்கு. இதுல 3 நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். தமிழகத்தில் கிறிஸ்துவம் பரவிய விதம். அதாவது தொடக்க காலத்துல கிறிஸ்துவமே இல்லாம இருந்தது. இந்த கிறிஸ்துவம் எப்படி பரவுனது என்றால், முத்துக்குளித்துறையில் ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது பரதவர்கள், மீன் பிடிக்கக்கூடியவர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பரதவ பெண் அதாவது பணியாரம் சுட்டு விற்கிறார். அப்படியே அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் போது அராபிய மூர் அப்படின்ற ஒருவர் அந்த பணியாரத்தை வாங்கி சாப்பிடுறாரு. வாங்கி சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம விட்டுறாரு. அவருக்கு அதற்கான கூலியை கொடுக்கல. இதனால் கோபம் கொண்ட அந்த பரதவ பெண் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கொடுக்கவே இல்லை அந்த அராபிய மூர். இதனால கோபம் கொண்ட 2 பேருக்கும் தகராறு ஏற்படுது. இந்த தகராற்றுல அந்த அராபிய மூர் பரதவ இனத்தினுடைய ஒருத்தருடைய காதை துண்டிக்கிறார். அப்ப துண்டிக்கும் போது ரொம்ப பிரச்சனை வருது. அதாவது பரதவர்கள் தங்களுக்கு யாரும் துணைக்கு வரமாட்டார்களா, தங்களை விடுவிக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்துல சாந்த அப்ப குரூஸ் அப்படின்ற ஒரு ஐரோப்பிய வீரர், குதிரை வீரர் தூத்துக்குடியில வரி வசூலித்து கொண்டிருக்கிறார். இவர்கள்ட்ட போய் தஞ்சம் புகுறாங்க இந்த பரதவர்கள். அவர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே கிறிஸ்தவங்களாக மாறினீங்கன்னா நான் உங்களை விடுவிக்கிறேன், காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இனம் முழுவதுமே, பரதவர்கள் இனம் முழுவதுமே கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அப்ப இந்த நிகழ்வு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தொடக்கத்துல கிறிஸ்தவ மதமே இல்லாமல் இருந்தது. இந்த ஜான் பாப்டிஸ்ட் திருங்கால் தான் இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அப்படின்ற நோக்கத்துலதான் தமிழகத்திற்கு வந்தார். ஐரோப்பியாவில இருந்து அந்த வேலையை அவர் சிறப்பாக செஞ்சாரு. ஜான் பாப்டிஸ்ட் மதம் மாற்றுவதற்காகத்தான் ஐரோப்பியாவில இருந்து வந்திருக்கிறாரு. ஆனாலும் இங்க பார்த்த உடனே சமூக சிக்கல்கள் அதிகமாக இருந்தது. சமூகத்துல நிறைய போராட்டங்கள், ஜமீன்தார்களால் ஒடுக்கப்பட்ட முறைகள், இதெல்லாம் அதிகமா இருந்தது. அதனால அந்த சமூகம் பரப்புவதை விட்டு சமூகத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்ற முனைப்போடு அவர் செயல்பட்டார். அவருடைய செயல்களையும் அவருடைய வேலைகளையும் அவருடைய பணியையும் பார்த்து நிறைய ஊர்கள்ல இருந்து மக்கள் இணைந்து கிறிஸ்தவ மதமாக தாங்களாகவே முன் மாறுறாங்க. இவ்வாறும் யாரையும் வற்புறுத்தி அவர் மனமாற்றவில்லை. மாறாக அவருடைய பணியை செய்து, அவர்களுடைய பணியை பார்த்து மக்கள் தாங்களாகவே என்ன செய்யறாங்க அப்படின்னா கிறிஸ்தவங்களாக மாறுறாங்க. அடுத்து அதாவது நாவல் முன்வைக்கும் சிக்கல்கள் என்ன அப்படின்னா, மனிதன் மனிதனை தனக்குள் ஒதுக்கவும் செய்கின்றான். சமூகத்தின்பால் தன்மையில் ஆண் பெண்ணை ஒடுக்குகிறான். சமூக அடுக்கில் தீண்டாமையை கடைபிடிக்கிறான்.
நிறத்தன்மையில் கருப்பு நிறத்தை வெறுக்கிறான். குடும்ப அமைப்பில் முதுமையை ஒதுக்குகிறான். இப்படி ஒதுக்குதல், ஒடுக்கப்படுதல், ஒதுக்குதல், ஒதுக்கப்படுதல் தொடர்பான வினைகளும் எதிர்வினைகளும் விளைவுகளும் எதிர் விளைவுகளும் என்னும் கருத்துக்களை அலைசி ஆராய்ந்துள்ளார் அருட்பணி மார்க்கு. அத்துடன் ஒடுக்கப்படுவோர் பக்கம் நின்று அவர்களுக்கான ஆக்கங்களை தேடி தருகிறார். இப்படி ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதாயங்களை தேடி தந்தவர் திரிங்கால். இவருடைய பணியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் அருட்பணி மார்க்கு. அடுத்து இன்னொன்னு சமய மாற்றம், சமத்துவ மாற்றம். எழுத்தாளர் பாபா அவர்கள் பாமா பேசும்போது சமத்துவம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்படின்றதான் அவங்க கொண்டு வந்தாங்க. சமத்துவம் என்பது சமூகம் அல்லது கலாச்சார வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் மக்களை சமமாக நடத்துவது. இப்பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களும் சுதந்திரமானவர்கள், சகோதரர்கள், சமத்துவமானவர்கள், தீண்டாமையை ஒழிக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்கள். சமுதாயத்தில் அடித்தட்டு நிலையில் உள்ளவர்களின் சமூக பொருளாதார சமய நிலையை அவர்களது சாதியே தீர்மானிக்கிறது. மனிதனாக பிறந்த அனைவருக்கும் இந்த நாட்டில் எல்லாவற்றையும் பெறுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் வசதி வாய்ப்புகள், சலுகைகள் ஒரு சிலரிடம் மட்டுமே போய் சேர்கின்றன. அது மட்டுமல்லாது சில மதிப்புகளும் உரிமைகளும் ஒரு சிலருக்கு சாதிய அடிப்படையில் மறுக்கப்படும் நிலை காணப்படுகிறது. அவர்கள் தங்கள் உரிமைக்காக குரல் கொடுத்தாலும் அவர்களது குறையை செவிமடுக்க யாரும் தயாராக இல்லை. தாழ்த்தப்பட்ட சாதியினர் என்று குறிப்பிடுவதற்கு இன்று தலித் என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. தலித் என்றாலே ஏதோ தீண்டத்தகாதவர்கள் என்றும் இழிவான பிறப்பை சேர்ந்தவர்கள் என்றும் தவறான கருத்து நிலவுகிறது. தலித் என்பதன் வரையறையாக தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், புதிய பௌத்தர்கள், உழைக்கும் மக்கள், நிலமற்றவர்கள், ஏழை விவசாயிகள், அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மதத்தின் பெயராலும் சுரண்டப்படும் அனைவரும் தலித்துகள். இந்த கருத்தை வலியுறுத்தியது ஜீவானந்தம் தலித் இலக்கியம் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார். அதாவது தலித்துகள் அப்படின்னு சொல்லும்போது கீழ்மட்ட மாணவர்கள் அப்படின்றது இல்லாம சுரண்டப்படுகின்ற ஜமீன்தார்களால் அல்லது மேல் ஜாதியினர்களால் சுரண்டப்படுகின்றவர்கள் தான் தலித் அப்படின்னு சொல்லிட்டு தனது நாவலில் முன்வைக்கின்றார் எழுத்தாளர் மார்க்கு. விதவை பெண் திருமணம். இந்த முன்னத்தி நாவல்ல விதவை பெண்ணுக்கு தொடக்க காலத்துல விதவை பெண்கள் யாருமே திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் மறுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. அதனை முறியடித்தவர், அந்த கட்டமைப்பை உடைத்தவர் யார் அப்படின்னா அருட்தந்தை திருங்கால். இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் அருட்பணி மார்க்கு. அதாவது ஒரு கிராமத்துல, வடக்கன்குளம் அந்த கிராமத்துல ஒரு விதவை பெண் இருக்கிறாங்க. அந்த விதவை பெண்ணை மணக்கிறது, அந்த விதவை பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இளைஞன் வந்து முன் வராரு. அப்போ அந்த திரிங்கால்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் உடனே சரி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது வரைக்கும் அந்த அமைப்பே இல்லை. இது வரைக்கும் நம்ம புறநானூற்றுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விதவைகள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற பழக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே வந்தது. இந்த கட்டமைப்பை உடைத்தவர் திரிங்கால். அவர் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த வாலிபனுக்கு அந்த விதவை பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறான். இதனால பல பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படுது. அந்த பிரச்சனைகளை தைரியமாக துணிவாக எதிர்கொண்டவர் திரிங்கால். அதற்கு பிறகுதான் உடன்கட்டை ஏற வேண்டாம், விதவைகள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை உருவானது. அதன் பிறகு அருட்பணி மார்க்கு அவர்களை பற்றி நான் 2 விஷயங்கள் பற்றி சொல்ல வருகிறேன். அதாவது நான் குருவானவராக திருநிலைப்படுத்தப்படுவது எனது வாழ்க்கையின் இலக்கு கிடையாது. நான் என்னுடைய இலக்கு இறைவனை அடைவது. நான் எப்படி செய்தாலும் இறைவனை அடைய முடியும் என்று கூறி தனது சான்றிதழ்களை எரித்து விட்டார். முழுமையாக அவர் படித்த சான்றிதழ்களை அவர் எரித்து விட்டார். நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன், என்னுடைய திறமைகள் மீது நம்பிக்கை வைக்கிறேன், எனது பணியின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி தான் படித்த இவ்வளவு காலம் வைத்திருந்த சான்றிதழ்களை எரித்து விடுகின்றார். இது ஒரு மிகப்பெரிய அவருடைய திறமையையும் நம்பிக்கையும், அவர் மீது கொண்ட நம்பிக்கையும், இந்த சமுதாயத்திற்கு அவர் ஆற்றப் போகின்ற பணியையும் எடுத்து கூறுவதாக நான் பார்க்கின்றேன். அதன் பிறகு மார்க்கு அப்படின்ற ஒரு பெயர்
இது மட்டும் சொல்லு. அதாவது மார்க் என்ற பெயரை பற்றி ஒரு சிறு முயற்சி. எழுத்தாளர் மார்க் கிறிஸ்தவ பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தாலும் மார்க் என்ற சொல் தமிழ் பாரம்பரியத்துல இல்லை, அது கிறிஸ்தவ பாரம்பரியத்துல இருக்குது. இதுல ஒவ்வொரு மொழியிலையும் மார்க் என்ற பொருள், மார்க் என்ற வார்த்தை எப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்கிறேன். லத்தீன்ல மார்க்காஸ், இத்தாலியில மார்க்கோ, கிரேக்க மொழியில மார்க்காஸ், எபிரேயத்துல சிமன், பிரெஞ்சுல மார்க்கி, ஆங்கிலத்துல மார்க், தமிழ்ல மார்க்கு அப்படின்ற ஒரு பெயர் இவருடைய பெயர். அதாவது இதையே சொல்றோம் அப்படின்னா, இந்த தமிழ் இலக்கிய பாரம்பரியத்துல இந்த மார்க் அப்படின்ற பெயர் இல்ல, அவருடைய பெயரே ஒரு சிறப்புக்குரியதாக. விவிலியத்துல மார்க் அப்படின்ற ஒரு நற்செய்தியாளர் இருக்கிறாரு, மார்க் என்ற நற்செய்தியாளர் இருக்கிறாரு. கிறிஸ்தவ பாரம்பரியத்திலிருந்து மார்க் என்ற பெயர் வந்திருக்குது. இவருடைய மார்க்கே ஒரு வியப்புக்குரியதா இருக்குது. இவர் இந்த முன்னத்தி நாவலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு தனி படைப்பாளர். அதாவது திரிங்கால் ஒரு சமூக புரட்சியை செய்தாரு, முன்னத்தி ஏராக நின்று. அதனை தொடர்ந்து எழுத்தாளர் மார்க்கும் இப்பொழுது ஒரு முன்னத்தி ஏராக நின்று சமூக புரட்சியை செய்யும் ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக போராளி என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.